அங்கே ராதா என்ற கோபிகை வசித்தாள். அவள் கிருஷ்ணரைத் தவிர வேறு எதையும் நினைப்பவள் இல்லை. உண்ணும்போதும் கிருஷ்ணா, உறங்கும்போதும் கிருஷ்ணா, எந்த செயல் என்ன நடந்தாலும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, இப்படி கிருஷ்ணனையே நினைத்து கிடந்தவள் அவள். இவள் பிறந்த பிறகு கண் விழிக்கவே இல்லையாம். ஒரு நாள் யசோதை கண்ணனை இடுப்பில் சுமந்தபடி இவள் வீட்டுக்கு வரவே விழித்து பார்த்தாளாம். அப்படி ஒரு தீராத காதல் அந்த மாயவன் மீது. நெஞ்சுக்குள் அவனது திருவடிகளை பற்றி நினைவு மட்டுமே அவளுக்கு. கிருஷ்ணர் விருந்தாவனத்தில் இருந்தபோது அவளை தழுவி இனிய மொழி பேசுவார். அவர் இங்கிருந்து சென்றதிலிருந்து கலங்கி போயிருந்தாள். கிருஷ்ணரின் நினைவு அவளை வாட்டியது. மதுராவுக்கு கிருஷ்ணரின் பெரியப்பா பிள்ளையான வசுதேவரின் சகோதரர் மகன் உத்தவர் என்பவர் வந்தார். இவர் தோற்றத்தில் கிருஷ்ணரை ஒத்திருப்பார். அவர்கள் சகோதரர்கள் என்றாலும் நண்பர்கள் போல் பேசிக்கொள்வார்கள். உத்தவரே, நீர் உடனே விருந்தாவனம் செல்ல வேண்டும். என்னால் தற்போதைக்கு அங்கு வர இயலாதென்பதை சொல்ல வேண்டும். குறிப்பாக என் தாய் தந்தை மற்றும் என்னையே உயிராய் கருதி நான் வருவேன் என்ற நம்பிக்கையில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் கோபியருக்கும் ஆறுதல் சொல்ல வேண்டும். நான் நிச்சயம் அங்கு வருவேன் என்பதை எடுத்துச் சொல்ல வேண்டும். காரணத்துடன் நான் அங்கு வரவில்லை. கம்சனை கொன்றதால் அவனது ஆதரவாளர்கள் என்னை பழிவாங்க சந்தர்ப்பம் பார்த்து கொண்டுள்ளனர். நான் மதுராவில் இருந்தால் இங்குதான் அவர்கள் வருவார்கள். பிருந்தாவனம் சென்றால் பாவம் ஏதுமறியா அப்பாவி ஜனங்களும் பசுக்களும் துன்பப்படுவர். அதற்காகவே நான் வரவில்லை என்பதை எடுத்துச் சொல்லுங்கள் என்றார். உத்தவர் அதை ஏற்று ரதத்தில் புறப்பட்டார். அவர் விருந்தாவனத்தை அடைந்து நந்தகோபரிடம் கிருஷ்ணர் சொன்னதை எடுத்துச் சொன்னார். பின்னர் கோபியரை சமாதானம் செய்ய அவர் சென்றார். ராதாவிடம் சென்று, தாயே, உன் கிருஷ்ணன் உன்னை மட்டுமல்ல, இங்கிருக்கும் அனைத்து கோபியர்களையும் பார்க்க ஆவல் கொண்டுள்ளார். விரைவில் உங்களை காண வருவதாக சொல்லியுள்ளார். அந்த தகவலை அறிவித்து போகவே இவ்வூர் வந்தேன் என்றவர் மதுராவில் அவன் நிகழ்த்திய வீரச் செயல்களை எல்லாம் ஒன்றுவிடாமல் சொல்ல சொல்ல கோபியர்கள் தாபம் மேலும் அதிகமானது. ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு வகையில் அவரை உயர்த்தி பேசினாள். அதை ரசித்து கேட்டார் உத்தவர். கிருஷ்ணரை புகழ்ந்து பேசுவதை கேட்டாலே புண்ணியம் கிடைத்துவிடும். அதுபோல்தான் உத்தவரின் நிலையும் அமைந்தது. உத்தவர் பிரியா விடை பெற்று ஊர் திரும்பினார். கிருஷ்ணரிடம் கோபியர் நிலை பற்றி எடுத்துச் சொன்னார். இதன் பிறகு ஒரு நாள் தான் மதுராவுக்குள் நுழைந்த அன்று தனக்கு சந்தனம் தடவி உபசரித்த கூனி பெண்ணான குப்ஜாவின் இல்லத்திற்கு கிளம்பினார். குப்ஜா கிருஷ்ணரை இன்முகத்துடன் வரவேற்றாள். அவரை ஆசனத்தில் அமர வைத்தாள். அவருக்கு சந்தனம் பூசினாள். வாசனை திரவியங்களை தடவினாள். இது அவளது தொழில். அவள் தான் வாழ்ந்த நாட்டின் மன்னனுக்கு சந்தனம் பூசும் தொழிலை செய்பவள். கிருஷ்ணரை அவள் ஒரு கட்டிலில் அமர வைத்தாள். ஒரு கிண்ணம் சந்தனத்தை அவர் மேல் பூசினாள். என் அன்பானவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று கெஞ்சினாள். கிருஷ்ணர் சிரித்தார். அவளை அவர் தொடவில்லை. அவரது பாதங்களை தொட்டு வணங்கினாள். அவளது எண்ணங்கள் மறைந்து இப்போது குப்ஜா புது மனுஷியாகிவிட்டாள். கிருஷ்ணரை மனதார துதித்தாள். அவளது குணமே மாறிப்போயிருந்தது. குப்ஜாவிடம் விடை பெற்றார் கிருஷ்ணர். அவரை தன்னுடனேயே தங்கும்படி அவள் வற்புறுத்தினாள். அது தன்னால் இயலாது என்ற கிருஷ்ணர் தன்னை மதுராபுரிக்கு கம்சன் உத்தரவின் பேரில் அழைத்து வந்த அக்ரூரரின் இல்லத்துக்கு புறப்பட்டார். அக்ரூரர் மிகச்சிறந்த ராஜதந்திரி. கிருஷ்ணரின் மகா பக்தர் அவர். கிருஷ்ணரை தகுந்த முறையில் வரவேற்று அவரது பாதத்தை கழுவி தீர்த்தத்தை தலையில் தெளித்து கொண்டார். அவரது பாதத்தை தன் மடியில் தூக்கி வைத்து வருடினார். கண்ணீர் மல்க அவரை பிரார்த்தித்து துதித்தார். கம்சனையும் அவனது கொடிய நண்பர்களையும் கொன்றதற்காக நன்றி கூறினார். அக்ரூரரை மிக முக்கிய காரியம் நாடியும் கிருஷ்ணர் பார்க்க வந்திருந்தார்.